ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் கிரிப்டோசி. நம்ம இந்த வீடியோவில் சிலியா எக்ஸ்சேஞ்சுடைய மைக்ரேஷன் ஒர்க்கை பற்றியாக நம்ம பார்க்க போகிறோம். சிலியா காயினுடைய மைக்ரேஷன் ஒர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் காயின், பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் காயின் ப்ளஸ் கிரிப்டோ குறித்த பேசிக் நாலேஜ் எல்லாமே கொடுத்துட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களையும் கிரிப்டோ குறித்த நிறைய வீடியோஸ் நம்ம நாலேஜ் வீடியோஸை போட போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிலே பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து என்னன்னா, சிலியாவுடைய அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, அவங்களுடைய அந்த காயின்ஸை வந்து இப்போ மைக்ரேஷன் பண்ண போகிறாங்க. நம்ம எல்லாமே மைக்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மந்த்துக்குள்ளார அந்த மைக்ரேஷன் ஒர்க்கை நம்ம முடிச்சாகணும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஹோம் ஆப்ஷன். இது நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் இதில் உங்களோட டீம் ரெஃபரல் எவ்வளோ வந்துருக்குன்ற அதுக்கான ஆப்ஷன்ஸு. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பூல்ஸ், அதாவது நம்ம வந்து ஸ்டேக்கிங் கொடுக்கறதுனால இந்த காயினை கொடுத்துக்கலாம். இப்போ எந்த விதமான வெயிட்டிங் போலும் இல்லை, ஆக்டிவ்லையும் எதுவும் இல்லை. ஸோ அடுத்து ஃபைனலாக இருக்கிறது இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மைக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலாக இப்போ வந்து மந்த்து மார்ச் 2026க்கு ஒரு மைக்ரேஷன் காயின் வந்து எடுத்திருக்காங்க. எவ்வளோ காயின்னா எனக்கு வந்து 2599 காயின் வந்து இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம மைக்ரேட் பண்ணணும். மைக்ரேட் பண்ணுறது கம்பல்சரி நமக்கு வந்து என்ன வேணும்னா கொஞ்சம் பிஎன்பி வேணும் கேஸ் ஃபீஸ்க்கு. ஸோ அந்த பிஎன்பி இல்லைன்னா நம்மளால் வந்து இன்சஃபிஷியன்ட் வரும். ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எஸ்டிமேட்டட் கேஸ் ஃபீ, இந்த கேஸ் ஃபீஸ் நமக்கு கொஞ்சம் வேணும். இதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நமக்கு டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3% அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குறாங்க டோக்கனுக்கான டேக்ஸு. அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைக்ரேட் பண்ணுறப்போ நமக்கு போய்க்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னுடைய இந்த 2599 இந்த காயினுடைய ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா $31.48 அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு 2 டேஸ் முன்னாடி நான் செக் பண்ணப்போ $734 அப்படிங்கிற மாதிரி காமிச்சது. மறுபடியும் கொஞ்சம் இதை டெம்பரரியாக பாஸ் பண்ணிவிட்டு மைக்ரேஷன் ஒர்க்கை அகைன் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த மைக்ரேஷன் ஒர்க்கை முடிக்கணும். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எனி மைக்ரேஷன் அவுட் சைட் ஆஃப் த சிலியா ஆப் இஸ் கம்ப்ளீட் ஸ்கேம் அண்ட் நாட் ஃப்ரம் அஸ். வி ஆர் நாட் லைபிள் ஃபார் எனி லாஸ் டியூ டு யூசர்ஸ் நெக்லிஜென்ஸ். அதாவது வெளியில் இருந்து நம்ம வந்து இந்த பண்ணுறது மைக்ரேஷன் பண்ணுறது வந்து மைக்ரேஷன் ஒர்க் வெளியில் நம்ம பண்ணுறது வந்து ஸ்கேம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித்தின், அதாவது இன்சைட் த சிலியா ஆப்புக்குள்ளே நம்ம பண்ணுறது தான் ப்ராப்பரான ஒரு மைக்ரேஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்ரேஷன் ஒர்க்குக்கான டைமாக அவங்க சொல்லியிருக்கிறது இந்த மார்ச் 31 வரைக்கும் தான் நம்ம வச்சுருக்கக்கூடிய காயினை வந்து நம்ம மைக்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் தட் நம்ம மைக்ரேட் பண்ணோம் அப்படின்னா பண்ண முடியாது. அது வந்து பர்னிங்கில் போயிடும். பர்னிங்னா நம்ம காயின் கிடைக்காது. ஸோ நம்ம வந்து அது வந்து லாஸ் தான், நமக்கு லாஸ். பர்னிங் இன் த சென்ஸ் டோட்டல் சப்ளைலேருந்து அந்த காயின் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் யாரெல்லாம் சிலியா காயின் வச்சுருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் மைக்ரேஷன் வந்து காட்டுதோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக மைக்ரேஷன் பண்ணிங்க. இப்போ நான் வந்து என்னுடைய இந்த மைக்ரேஷன் ப்ராசஸை நான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வேலெட்டில் கம்பல்சரி என்ன வேணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பிஎன்பி வேணும். எந்த வேலெட்னா சிலியா வேலெட்டில், அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. அந்த சிலியா வேலெட்டுக்கு எப்படி போகிறதுன்னா டாப்பில் பாருங்கள், கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், வேலெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த 2 ஆப்ஷனில் தான் நான் செலக்ட் பண்ணி, இப்போ நான் வேலெட்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள், நமக்கு இந்த சிலியா வேலெட் வந்து அவங்களுடைய சிலியா வேலெட்டு ஓப்பன் ஆகிருங்க. ஸோ இதில் வந்து நமக்கு யூஎஸ்டிடி, பிஎன்பி அண்ட் மற்ற காயின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் பிஎன்பி நமக்கு கொஞ்சம் வச்சு வேணும். ஒரு $1 இல்லை ஒரு $0.5 நம்ம பிஎன்பி வச்சுக்கலாம். நான் ஒரு $0.5 கிட்ட பிஎன்பி வச்சுருக்கேன். இல்லை அப்படின்னா இந்த பிஎன்பியை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குன்னு ஒரு ரிசீவ் அட்ரஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பாருங்கள் ரிசீவ் அட்ரஸ். ஸோ இந்த ரிசீவ் அட்ரஸை நம்ம காப்பி பண்ணிக்கணும். இந்த ரிசீவ் அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல வந்து பிஎன்பி வச்சுருக்கீங்களோ அங்கேருந்து இந்த கொஞ்சம் பிஎன்பி நீங்கள் அனுப்பிங்க. நான் வந்து இன்றைக்கி பிஎன்பி கொஞ்சம் அனுப்பிக்கிட்டேன், பிஎன்பி இல்லைன்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்ம அது ஹிஸ்ட்ரியில் கூட பார்க்கலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் காட்டுறேன். பிஎன்பி இங்கே பார்த்தீங்களா, ரிசீவ்டு எவ்வளோனா 651க்கு 0.0008. ஸோ $0.5 ஒர்த் ஆஃப் பிஎன்பியை நான் வந்து ரிசீவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மைக்ரேஷன் ஒர்க்குக்கு ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ அகைன் நான் கம்யூனிட்டியை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நம்முடைய இந்த ஸ்டேக்கிங் வெப்சைட்டுக்கு வந்துடும், ஏர்ட்ராஃப்ட் பேஜுக்கு வந்ததும் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த மைக்ரேஷன் பேஜை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே மைக்ரேட் டோக்கன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். மைக்ரேட் டோக்கனை கிளிக் பண்ணுறேன். ஸோ சைன் அண்ட் மைக்ரேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு கேட்குது, அதையுமே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சைன் அண்ட் மைக்ரேட் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு பாருங்கள், யுவர் டிரான்சாக்ஷன் ஹேஸ் பீன் சப்மிட்டட் டு த பிளாக் செயின். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பிளாக் செயினில் நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். சப்மிட் பண்ண உடனே நமக்கு வந்து வேல்யூ வந்து பாருங்கள், சிலியா டோக்கன் 2700. ஸோ ஐஎன்ஆர் ஒர்த்தில் எனக்கு 2800. எங்கிட்ட இருந்த காயின் வந்து இப்போ 2700க்கு வேல்யூவில் எனக்கு ஷோ ஆகுது. 2521 சிலியா
2521 சிலியா டோக்கன் இப்போ நம்ம பார்த்தோம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா நம்மளுடைய அந்த வேட்ரா பேஜ்லேருந்து இந்த வேலெட்டுக்கு இப்போ மைக்ரேஷன் ஆயிருச்சு. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேலெட்டுக்கு மைக்ரேட் ஆயிருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதோடைய வேல்யூமே வந்து பார்த்தா நமக்கு 2800 சொல்லிட்டு ஐஎன்ஆரில் காட்டுது. ஸோ நியர்லி டாலர் சொன்னால் ஒரு $27-28 நமக்கு வரும். ஸோ நிறைய காயின்ஸ் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ 2 days பேக் ரொம்ப ப்ரைஸ் காமிச்சது, இப்போ கம்மியாக இருக்கிறதுனால இந்த ப்ரைஸில் காட்டுது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் அகைன் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கேருந்து நம்மளோட கம்யூனிட்டி பேஜுக்கு வரலாம். நான் டோட்டலாக 10,000 காயின் வச்சுருந்தேன். என்னுடைய 10,000 காயினில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 2,500 காயின் கிட்டத்தட்ட இப்போ வந்து மைக்ரேட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் அவங்க வந்து மைக்ரேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம பார்க்கலாம் எப்படி உங்களோடது வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் மைக்ரேட் பண்ணாலும் கண்டிப்பாக மைக்ரேட் பண்ணிடுங்க. இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணாதவங்கள ஏர்ட்ராப்போ அட்டன் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.